தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு இன்றைக்கு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியான சின்னமாக கொடுத்திருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு நாடக கம்பெனி, அது வேற விஷயம். இப்ப அவங்க ஒரு கட்சி அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சில எலெக்ஷன் எல்லாம் அவங்க பங்கெடுத்து டெபாசிட் கூட வாங்கல, ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, அது வேற விஷயம். சின்னத்தோட வேல்யூவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? கஷ்டப்பட்ட எங்களுக்கு தான்டா தெரியும். கழுத சின்னத்தை கொடுத்தா கூட நாங்க நிக்கிறது தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்குனீங்க. நீங்க இப்போ இந்த பேச்செல்லாம் பேசலாமா? சரி, ஓகே, அது கூட பரவாயில்ல. இப்போ இந்த தமிழ் மக்களை குறிக்கும் விவசாய சின்னத்தை கொடுத்தா மட்டும் அப்படியே சார் அறுத்து தள்ளிடுவார்ல. ரெண்டாவ கவுத்து வச்ச மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாத வேலையை பார்க்கலாமா? உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய புது உறவு, முக்கியமான உறவு, நம்மளுடைய சின்னம் ஏர் விவசாயி. நம்மளுடைய ரொம்ப நாள் கனவு நம்மளுக்கு நிரந்தர சின்னம் கிடைக்கணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, போன தேர்தலே நம்மளை நல்ல மண்டகையை விட்டாங்க. நம்மளோட வாக்கு சதவீதம் எப்படியும் உயரும், அதை கணிச்சு இவங்க வாக்கு சதவீதத்தை சரிய வைக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட திராவிட சூழ்ச்சிகள் வேலையை பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு குறுகிய காலத்துலதான் மைக் சின்னம் கிடைச்சிச்சு. அதை வச்சு நாம முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த சின்னத்தை சேர்த்துட்டோம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரே இல்லாம 8% வாக்கு வாங்கி அங்கீகாரமும் வாங்கணும். அதோட பலன் தான் இன்னைக்கு நம்மளோட புதிய சின்னம், விவசாய சின்னம். இதுக்கு பாடுபட்ட நம்ம கட்சி சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாம சந்தோஷமான மனநிலைமையில இருக்கிறப்ப இதை கெடுக்கிற மாதிரி சில தற்குறிங்க வேலையை பார்க்குறாருங்க. நம்ம சின்னத்தை தூக்கிக்கிட்டு இதுங்க தெரு தெருவா தெரியுதுங்க. இப்ப அதை கிண்டல் அடிக்கிறது, நக்கல் அடிக்கிறது, கேலி செய்யறது. சின்னத்தோட வேல்யூவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? கஷ்டப்பட்ட எங்களுக்கு தான்டா தெரியும். வேட்பாளரை அறிவிச்சும் சின்னம் இல்லாம எங்களால மக்களை சந்திக்க முடியாம எவ்வளவு அவதிப்பட்டாங்க தெரியுமா வேட்பாளர்கள், களத்துல இருக்கிற உறவுகள். அப்படிங்கிற எங்களுக்கு இப்ப முன்னாடியே சின்னம் கிடைச்சிருச்சு. நாங்க அந்த சந்தோஷத்துல இருக்கிறோம். எங்க கிட்ட குறுக்க முறுக்க ஓடி அடி வாங்கிட்டு இருக்காதீங்க. இந்த தற்கொலை பத்தி நான் பேசி ஆகணும். நம்ம நாட்டுக்கு ஒரு அரசியல் கட்சி புதுசா ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நடிகர், அந்த நடிகர் நம்ம தளபதி. அரசியல்னா என்னன்னே தெரியாது, எந்த அனுபவமும் தெரியாது. படம் நடிப்பாரு, கதை நல்லா 3 மணி நேரம் கேட்டு நல்ல கதையா இல்ல இந்த கதை நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு நடிக்கிறதுல நீங்க பெரிய ஆளுதான். ஆனா அரசியல் அறிவுங்கிறது உங்களுக்கு சுத்தமா கிடையாது, ஜீரோங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து நானும் தான் அரசியல் வரும்னு அடமுடிச்சு வந்தீங்க. சரி, உங்க கூட இருக்கிற அணில்கிட்டையாவது சொல்லி வைக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகிட்ட தேவையில்லாத வாய விடாதீங்க. முக்கியமா நாம் தமிழ் கட்சியை சீண்டாதீங்கடா. ஏன்னா நான் ஒரு காலத்துல படம் நடிச்சிட்டு இருக்கிறப்ப சீமானண்ணன் காலை பிடிச்சிக்கிட்டு தான் உக்காந்துக்கிட்டு இருந்தேன். என்னோட பல படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்பெல்லாம் சீமானண்ணன் ஓடியாந்துதான் எனக்காக குரல் கொடுத்தாரு. அதனால நாம் தமிழ் சீண்டாதீங்கன்னு நீ சொல்லி வைக்கணும். அதுவும் இல்லை. சரி, கட்சி ஆரம்பிச்சீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து தான் வருமானம் உங்களுக்கு வருது. அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலை பண்ணணும். அதுவும் கிடையாது, அதுலயும் தத்தி. சரி, கட்சி ஆரம்பிச்சீங்க, மாநாடு போட்டீங்க. மாநாட்டுல என்ன பேசணும்? நான் கட்சி ஆரம்பிச்சுட்டேன், என் கட்சியோட கொள்கை இதுதான், என் கட்சியோட கொடியும் இதுதான், நான் இன்னார எதிர்த்துதான் கட்சி தொடங்கி இருக்கிறேன். இவங்க எனக்கு எதிரி, என் மக்களுக்கு எதிரி, என் மக்களை பாடாப்படுத்தி கொள்றாங்க 50 வருஷமா. அதனால இவங்களுக்கு எதிராக தான் நான் அரசியல் செய்ய போறேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்த என் தமிழ் மக்களுக்கு விசுவாசமா இருப்பேன், நன்றி கடனோட இருப்பேன். தமிழ்நாட்டு மக்களை வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் நான் உயர்த்துவேன்னு சொல்லணும். அதையும் சொல்லல. மாநாட்டை நடத்த சொன்னதுக்கு ரசிகர் மாநாடு நடத்திட்டு நீங்க போயிட்டீங்க. இவ்வளவு ஓட்டையை வச்சுட்டு இருக்கிற நீங்க உங்க கூட ஒரு தற்குறி அணிலுங்க எங்க கட்சி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? சரி, எங்களுக்கு ஒரு சின்னம் வந்திருக்குது. அந்த சின்னத்தை இழிவுபடுத்தி பேசுறானா நீங்க என்ன பண்ணணும்? அவனை கண்டிக்கணும். கண்டிக்கலைன்னா வேற மாதிரிதான் ஆகும். நாங்க போனா போச்சேது புதுசா வந்த பிள்ளைங்க ஏதோ அப்படி கர்றாம முறான்னு கத்திக்கிட்டு கூச்சிலிட்டு திரியுதுங்கிறோம். ஆனா நீங்க எங்களுக்கு கிடைச்ச சின்னத்தை அவமானப்படுத்துறதெல்லாம் இழிவுபடுத்துறதெல்லாம் நல்லதுக்கு இல்லை.
கட்சி ஆரம்பிச்ச அப்பவே என்னால தனிச்சு நிக்க முடியாதுன்னு ஓப்பனா சொன்ன உலகத்திலேயே முதல் கட்சி தலைவர் அது தமிழக வெற்றி கழக தலைவர் தான். அவர்கிட்ட இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அங்கிருந்து நேரா ஏன்டா எங்க கிட்ட சலசம் பண்ண வரீங்க? எங்க சின்னத்தை இழிவுபடுத்துறியே. சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க பின்னால நின்றுகிட்டு கொள்கைக்காக கட்சி நடத்துற எங்களை அவதூறா பேசக்கூடாது. சாட்டை துரைமுருகனை என்ன பண்ணிட்டாரு? அவரு பயணிக்கிற கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு சின்னம் கொடுத்திருக்கிறாங்க. அதை சந்தோஷமா ஒரு காணொலி போடுறாரு. எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த விவசாய சின்னத்துல எந்தெந்த குறைபாடுலாம் இருந்தது, ஆனா இப்ப கிடைத்த சின்னத்துல அண்ணன் சீமானே வரைஞ்சி கொடுத்தாரு, அதை அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல எங்களோட சின்னம் இது. ஆனா அவரு சந்தோஷமா ஒரு காணொலி போடுறாரு. அதுல என்ன நீ குறைய கண்டுபிடிச்ச? ஏன்டா டே அண்டாவை கவுத்து வச்ச மாரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாத வேலையை பார்க்கலாமா? சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்குதா? உன்னோட எச்ச பொழப்பு என்ன தெரியுமா? ஓசி டிக்கெட்டு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக படம் பார்த்துட்டு வந்து இந்த படம் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குதுமா. அதே தெருக்குறி இன்னொரு படத்துக்கு போவோம், போயிட்டு வந்து இந்த படம் நல்லா இல்லைங்க, இது படமா? அவன்லாம் டைரக்டரா? அவன் என்ன படம் எடுத்துக்கிறான்? அவனெல்லாம் போய் ஆந்திரா சைடு பார்க்க சொல்லுங்க, எப்படி படம் எடுத்துக்கிறானுங்க. இவங்கெல்லாம் ஏங்க படம் எடுக்கிறானுங்க? எங்க கழுத்து ஏங்க அறுக்கிறானுங்க? இவங்கெல்லாம் படம் எடுக்கவே லாக்கில அப்படின்னு சொல்ற கீழ்த்திரமான வேலையதான் நீ பாக்குற. ஒரு படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறாங்க. எந்த டைரக்டராவது இந்த படம் நல்லா இருக்க கூடாது, இது மொக்கையா இருக்கணும், பாக்குற மக்கள் எல்லாம் ஐயோ இது ஒரு படமானு கழுவி ஊத்துணும்னு நினைச்சாட படம் எடுப்பாங்க? அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவங்களோட ஆசைக்கு நாம எப்படி படம் எடுக்க போகணும் அவங்களோட கற்பனை இருக்கும். அப்படிதான் படமும் எடுப்பாங்க. எந்த படமும் ஓடக்கூடாதுன்னு எடுக்க மாட்டாங்க. சில காரணங்களால கதை செட் ஆகாம போகும், சில லாஜிக் மிஸ்டேக் ஆகும், அதனால அந்த படம் ஃபிளாப் ஆயிருன்னு வச்சுக்காங்க. அந்த படத்தை எடுக்கிறாங்கல்ல, எவ்வளவு செலவு கொண்டு எடுத்திருப்பாங்க. நீ பார்த்தியா? மூடின்னு போகும். உனக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக வேற எவனுமே அந்த படத்துக்கு போகக்கூடாதுன்னு ரிவ்யூ பண்ற நீ இந்த நாட்டை காப்பாற்ற போறியா? சினிமாவுக்கும் அரசியலுக்கும் என்ன இப்படி நீங்க கோர்த்து பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. சாதாரண ஒரு பொழுதுபோக்கு தானே. ஆனா இருந்தாலும் அதை ஒரு நம்பி ஆசையா நானும் ஒரு டைரக்டர் ஆகணும், நானும் தயாரிப்பாளராகி ஒரு படம் எடுக்கிட்டு வராங்களா, அவங்க மனசு எவ்வளவு புண்படும். அதனால சொல்றேன், அந்த மனசை நீ கஷ்டப்படுத்துறிய, நாட்டு மக்கள் மனசை புரிஞ்சுக்குவியா? தம்பி, உனக்கு இட்லி பிடிக்கும், எனக்கு தோசை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு களி தெரியுமா? களி அது பிடிக்கும். அப்ப சாப்பாட்டுலயே அவனுக்கு பிடிச்சுதான்டா சாப்பிடுவான். எனக்கு பிடிச்ச பிரியாணி தான் நீ திங்குன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி கீழ்த்தர வேலையை பாக்குற நீ பொசுக்குன்னு ஒரு அரசியல் கட்சியில போய் சேருவானோ, அந்த அரசியல் கட்சியில இருக்கிற தலைவர் என்ன ஏது ஒரு கருமாந்திரம் தெரியாது, அவனுக்கு முட்டு கொடுப்பானா. சரி போய் தொலை, நீ எங்க இருக்கிறியோ அந்த கட்சியை தான் நீ பெருமையா பேசிக்க. அடுத்த கட்சியை இழிவுபடுத்த கூடாது. நாம அதுக்கு தகுதியா இருக்கிறோமா? நாம் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறோம்? எவ்வளவு வாக்கு சதவீதம் வச்சிருக்கிறோம்? அடுத்த கட்சி தப்பா பேசலாமா? எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே கட்சி ஆரம்பிச்ச உடனே நான் தனிச்சுதான், ஆனா என்னோட கூட்டணிக்கு வரவங்கள கைகோர்த்து அணைச்சு கூட்டிட்டு போவோம். எங்க கூட்டிட்டு போவீங்க? உங்களோட முதல் மாநாட்டுல என்ன சொன்னீங்க? திராவிட கட்சி எதிரி, பிஜேபி அதெல்லாம் எனக்கு எதிரி, எல்லாம் எதிரி, எல்லாமே எதிரிப்பா. அவன் ஏத்து தானே அரசியல் ஆரம்பிக்கிறேன். யாரு புதுசா முளைச்சிருக்கிறாங்களா கூட்டணி வர்றதுக்கு? அந்த திராவிட கட்சியிலே ஊறி போனவன் தானே கூட்டணி வர முடியும். இவங்களை எதுக்குற நீ? இவங்களை எப்படி கூட்டணி சேர்த்துவ? அவங்களும் அதே உணவு தாங்க பண்ணிருக்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க தாங்க தெருவுக்கு பிளாக்ல சரக்கு வித்துருக்கிறாங்க, நிறைய இடத்துல கொள்ளையடிக்கிறானுங்க, கோடியே சொத்து சேர்த்துறானுங்க. அவனை எப்படி நீங்க அரவணைப்பீங்க? இதுவே கேனத்தனமான பேச்சு இல்லையா? இப்படி எங்களை பேச வைக்க கூடாது, புரியுதா? அதனாலதான் சொல்றோம், எங்க கட்சி நீங்க சீண்டி பார்க்க கூடாது, எங்க சின்னத்தை இழிவுபடுத்தவும் கூடாது. உங்களோட வேலையெல்லாம் உங்க கட்சிக்கு சொம்படிகள், அதோட போய் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வேலை அப்படியே சாட்டை விட்டுறாதீங்க, சீமான விட்டுறாதீங்க, நல்லா ஓட்டுங்க. டேய், அவன் கருத்தா பேசுறான்னு பாருங்கடா. அவன் கேமரா முன்னாடி நின்றுகிட்டு கையாமையான்னு கத்திட்டு இருக்கிறான்டா. அவன் மூச்சு விடாம பேசுறான்டா, வெடிச்சு கிடிச்சு செத்து போயிட போறான்டா அவன். இவன் அப்படி நல்லா பண்றாரு, நல்லா பேசுங்க, சாட்டை விட்டுறாதீங்க, சீமான விட்டுறாதீங்க. ஏன்டா காலை கட்டி பிடிச்சிக்குவீங்களா? விட்டுறாதீங்க. தற்குறியா இருக்கலாம்டா, ஆனா தரங்கட்ட தற்குறியா இருக்காதீங்க. கட்சியோட கொள்கை என்ன? வெங்காயம், அதை போய் சொல்லு. இந்த தமிழ்நாட்டை
எப்படி மாற்றி அமைக்க போறோம், என்னென்ன குறைகள் தமிழ்நாட்டுல இருக்குது, இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணோம், என்ன தப்பு பண்ணிருக்கிறோம், நாம என்ன திருத்த போறோம், நாம எப்படி மக்களுக்கு நம்மளோட கொள்கை கொண்டு போய் சேர்த்த போறோம் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. அடுத்த ஓட்டுறதுக்குன்னே வரானுங்க. ஏண்டா நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு அதுல உக்காந்துக்கிட்டு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அரசியல் செய்யற ஒரு மனுஷனை வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்குதா? அவரு சின்னத்தை கோட்டை விட்டுட்டாரு, இப்ப புதுசா ஒரு சின்னம் வந்துருச்சான். அந்த சின்னம் மட்டும் எல்லாம் இவங்க வச்சு அறுத்து தள்ளிடுவாங்களா? ஓட்டு குமிஞ்சிருமா? ஏண்டா உங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு நாடாளுமன்ற தேர்தல், 2 இடைத்தேர்தல், இதுல நிக்காம பயந்து ஓடுற நீங்க எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிறாரு. நான் இருக்கிறேன், நான் நிப்பேன்டா, எத்தனை கட்சி பின்வாங்கினாலும் நான் எதிர்த்து நிப்பேன்னு அந்த முதலைகளோட மோதுறாரா எங்க அண்ணன். அவரும் போய் இப்படி பேசுறீங்க? டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை, அதுதான் உண்மை. அறிவு இருந்தா நீங்க என்ன அந்த தற்கொலை கட்சிக்கு போறீங்க? ஆனா தமிழக வெற்றி கழகம் நாங்கத்தான் 2027 சிஎம், எங்க தளபதியை உட்கார வைப்போம். நடு தெருவுல உட்கார வைக்காம இருந்தா சரி. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.